முத்து உங்களுக்கு சரின்னு தோணுச்சா இல்லை ஸ்ட்ராங்கான டீம்னு தோணுச்சா? ஏன்னா தீபக்கு, விஜய் விஷால் அப்புறம் நீங்கள் 3 பேருமே வந்து விளையாடுறீங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்கான டீமாக இருக்குமா இல்லை சரியான டீமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி மஞ்சரி ஒரு பக்கம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரயான் அவர்கள் சுற்றி விடுற மாதிரி சுத்த போட்டு கடைசியாக அதை வந்து முத்துக்குமரனுக்கு எதிராக வந்து நிப்பாட்டிருக்காரு. அது என்னன்னா, இப்போ நெருப்பு குழி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாக தான் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அலையன்ஸ் யாரு கூடயும் யாரும் வந்து பேச கிடையாது. மேபி முத்துக்குமரன் அவர்கள் வந்து அலைன்ஸ் பேசி தீபக் அவர்களுக்காக முத்துக்குமரன் அவர்களும் அதே மாதிரி விஜய் விஷாலுக்காக முத்துக்குமரனோ இல்லை தீபக் அவர்களோ மாறி மாறி விளையாட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி விளையாடும் போது தான் முத்துக்குமரனுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்குது. அதில் அருண் பிரசாத் அவர்கள் எரிச்சு விட்டுறாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ அவர்கள் வந்து அருணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுது அப்படின்னா நீ ஆட்டத்துலையும் இல்லை, இன்னொன்று நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை நீ வந்து மீறிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ இது யாரை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் விஷாலை பார்த்து வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ இப்போ என்னென்னா பெரிய ஒரு டிஸ்கஷன் வந்து வருது. என்னென்னா மஞ்சரி அவர்கள் கூப்பிட்டோ நிப்பாட்டி, ஏப்பா தம்பி, எப்பயுமே நீ வந்து நேர்மையாக விளையாடுற ஒரு ஆள் தானே, அதுவும் குரூப்பாவெல்லாம் விளையாட மாட்டே தானே, இண்டிவிஜுவலாக தானே விளையாடுவேன், இப்போ என்னடா குரூப் சேர்த்து இப்படி விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம முத்துக்குமரனுடைய பதில்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, அதாவது லீடர் போர்டில் 0வா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வச்சு நான் விளையாடணும்னு நினச்சேன், அருண் பிரசாத் வேணான்னு நினச்சேன், ராணுவ வேணான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் தீபக் அண்ட் விஜய் விஷால் அவர்கள் இவங்க 2 பேரையும் வந்து கூட்டு வச்சு விளையாடினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. இதுக்கு வந்து மஞ்சரி வந்து செம கடுப்பாகிறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்டா அவங்க மட்டும் லீடர் போர்டில் 0 பாயிண்டில் வந்து இருந்துட்டு இருக்காங்க, நாங்கள்லாம் கூட தான் 0வாக இருந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ எங்களையும் வச்சு நீ விளையாடி இருக்கலாம்ல, ஏன் அவங்க 2 பேரை மட்டும் வச்சு விளையாடுற அப்படின்னு சொல்லி மஞ்சரி வந்து கேட்குறாங்க. இதுக்கு முத்துக்குமரனால் பதிலே சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மஞ்சரியே பதில் சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த டீம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து அப்படின்றதுக்காக நீ விளையாடுறியா, இல்லை இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுக்காக நீ கூட்டணி அமைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க மஞ்சரி. அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் தரமான கேள்வி சொல்லப்போனால். ஓகேங்களா, ஏன்னா கூட்டணி அமைக்கக்கூடாது ஒன்று. இரண்டாவது என்னென்னா, விஜய் விஷால் ஸ்ட்ராங்கான பிளேயர், நல்லா ஃபிசிக்கலாக நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி தீபக் சொல்லவே தேவையில்லை, அவர் முடிஞ்ச அளவுக்கு கடுமையாக உழைக்குவார். முத்துக்குமரன் அவரை பற்றியும் நம்ம சொல்லவே தேவையில்லை, இவங்க 3 பேர் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி கேட்டிருக்காங்க. நீ சூப்பர்னு சொல்கிறியா இல்லை ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் அப்படின்றதுனால நீ கூட்டணி அமைச்சிக்கிட்டியான்னு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அண்ட் ரயான் அவர்கள் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, விஜய் விஷாலை பற்றி பேசிகிட்டு இருக்காருல்ல முத்துக்குமரன், என்ன பேசுகிறாருன்னா, இல்லை விஜய் விஷாலை கூப்பிட்டா அவன் தனியாக வரமாட்டான், கூடவே அருண் வந்துடுவான், அதனால தான் நான் வேணான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ரயான் வந்து விஜய் விஷாலை டேரெக்டாக கூப்பிட்டு முத்துக்குமரன் இப்படி சொல்கிறான்பா, நீ தனியாக கூப்பிட்டா ஒரு அலைன்ஸ் பேசினா நீ வரமாட்டியாமே, நீ ஒரு வேளை வந்தேன்னா அருண் பிரசாத்தையும் கூப்பிட்டு வருவியாமே அப்படியான்னு சொல்லி கேட்கும்போது விஜய் விஷால் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி பதில் சொல்ல முத்துக்குமரனுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. உடனே அப்போ நான் யோசித்தது வந்து தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் முத்துக்குமரன் மேலே ஒரு தப்பு இருக்குது. என்னென்னா, அலைன்ஸ் பேசக்கூடாது, குரூப்பாக வந்து விளையாடக்கூடாது. ஒரு வேளை குரூப்பாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸே சொல்லியிருந்தார் அப்படின்னா அப்போ ஓகே. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அலைன்ஸ் பேசி அதுவும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் கூட இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இது முற்றிலும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முத்துவோடைய பிஹேவியரை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.